Daily. Taste the Daily. தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அதிமுகவிற்கு பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசும்போது அதை யாரையோ எரிச்சல் படுத்தணும்னு நினச்சி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இப்போது அதாவது கூட்டணி ஏற்பட்ட பிறகும் அவருக்கு அந்த கூட்டணி ஏற்பட்டதில் அவருக்கு வருத்தம் அதிகம். தலைவாழை விருந்தே வைக்கிறேன் நாங்கள் தாவேகால, ஆனால் ஒரு சின்ன தோசையை வச்சு எங்கள் தலைமையை எங்களை ஒத்துக்க சொல்லிடுச்சு, நாங்களும் ஒத்துக்கிட்டோம் பேசுனாங்க. இதை பேசுனதும் இந்த ராகுல் காந்தி நடந்துக்கிட்டதையும் பார்க்கும்போது அவர் ஏதோ தவறி போய் பேசின மாதிரி தெரியல. இந்த தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நிலைமை எப்படி மாறுது, இந்த கூட்டணி நிலைமைகள் அதெல்லாம் எப்படி மாறுதுங்கிறது தெரியும். மோடி வாரணாசியும் விட்டு கொடுப்பாரா, இவர் அமித்ஷா அவருடைய குஜராத்தில் ஏதோ ஒரு தொகுதியில் நின்னார், அதை விட்டு கொடுப்பாரா? இதுக்கு அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இவர் வேணா விட்டு கொடுத்துட்டு போட்டோம் இவர் இன்னைக்கு இவரோட தொகுதியில். ரெண்டாவது, பெண்களுக்கு இவர் என்ன விட்டு கொடுக்கறது? இவரோட கட்சி தலைமையில் முடிவு பண்ணணும். மாணிக் தாக்கூர் தைரியம் இருந்தால் எப்படி சவால் பண்ணணும்? தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு பெண்மணியாக வருவதற்கு திமுக ஒத்துக்கொள்கிறதா அப்படின்னு கேட்டால் அது துணிச்சல். திமுகவில் பெண்களே இல்லையா? குடும்பத்திலேயே இருக்காங்களே, வெளியில் கூட போய் தேட வேணாம், உங்கள் குடும்பத்திலேயே இருக்காங்க. சப்போஸ் உச்ச நீதிமன்றமோ இல்லை உயர் நீதிமன்றமோ காம்பிட்டன்ட் கோர்ட் எதுவோ அது ஏற்றணும்னு சொன்னால் 50 வருஷமும் ஆனாலும் நாங்கள் ஏற்ற விட மாட்டோம்னா என்ன அர்த்தம்? உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் நாங்கள் விட மாட்டோம்னு அர்த்தமா? அப்படி ஒரு அமைச்சர் சொன்னால் அதுவே ஒரு நீதிமன்ற அவதூறு ஆகாதா? இந்த தேர்தலுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் இந்த கரூர் கும்பலுக்கும் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளரான கரூர் கும்பலுக்கும் கோவை திமுக நிர்வாகிகளுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எல்லாம் பிரமாதமாக வருதே தவிர இந்த மெயின் சேனல் மீடியாவில் ஆர்எஸ்பி மீடியாக்கள்லாம் அது வராது. அது ஏன் வராதுன்னு நமக்கு தான் தெரியுமே. இது வரைக்கும் நடந்தது ஏற்கனவே நடந்தது. இப்போ நான் சொல்ல போகிற அந்த காதோடு விஷயம் என்னென்னா, இது நடந்த உடனே சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருச்சக்தியரன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தலாம் நல்லபடியாக முடிச்சிட்டீங்க? ஆமாம் சார். சரி, தீர்ப்பு மட்டும்தான். தீர்ப்பு என்னவா வருது அப்படின்றத அவ்வளோதான். அதாவது மேட்டர் சப்ஜுடிஸ் அப்படின்னு அந்த நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மே 4ஆம் தேதி வரைக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள், கணிப்புகள் அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். மே 4 மக்களுடைய தீர்ப்பு என்னன்றது தெரிஞ்சு போயிடும். பார்ப்போம். நம்ம வழக்கம் போல நம்ம கேள்விகளை ஆரம்பிச்சிருவோம் சார். ஆமாம். முதல் கேள்வி பெங்களூர்லேருந்து அமர்நாத் கேட்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு திடீரென்று வலிப்பு நோயாமே. ஐயோ ஐயோவா? அப்படியே ரியாக்ஷன் கொடுக்கணும். ஆமா, ஐயா அப்படி இல்லையா? அது அவங்க கொடுக்கணும். நம்ம ஐயோ ஏன் கொடுக்கணும்னா, நமக்கு உடனே ஆம்சாங் கேஸில் திருவேங்கடம் ஞாபகம் வர்றாரு. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அதே வழக்கில் நாகேந்திரன் சிறையில் இருந்தவருக்கு திடீர்னு ஒரே அப்பண்டிசிட்டிஸ், வயிற்று வலி ப்ராப்ளம் ஆஸ்பத்திரியில் ஸ்டான்லியிலே ஏதோ ஒரு அரசு மருத்துவமனைக்கு இறந்து போயிட்டார். இதனால் வயிற்று வலியினால் அந்த வழக்கில் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த ரகசியம் தெரிஞ்சவங்க அவங்க 2 பேர் தான் முக்கியமாக. ஒருத்தர் ஃபீல்டில் அதை நிறைவேற்றினவர். நீங்கள் உடனே என்ன சார் அப்படின்னா, செல்வ பெருந்தகையுடைய உதவியாளர் அஸ்வத்தாமன் ஒருத்தர், அவரை ஏன் சார் ஏதோ ஒரு வழக்கில் போட்டு அவருக்கு பெயில் கூட கொடுக்காம வச்சுருக்காங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. இல்லை இந்த திருவேங்கடன்றவர் அந்த எக்ஸிக்யூட் நடைமுறைப்படுத்தினவர். அந்த ரவுடிகளை அங்கே யார் எங்கே போகணும், எங்கே நிற்கணும், எப்படி வரணும் பண்ணவர். அவருக்கு யாரோ உத்தரவிட்டுருக்கணும். அந்த உத்தரவிட்டது யாருன்னு இப்போ தெரியாமல் போச்சு பாரு.
அது வேற. அவர் விடிகாலையில் 5:15 மணிக்கு சொன்னாரா? ஆமாம். ஒரு துப்பாக்கி ஒன்று ஒளிச்சு வச்சேன், அதை மறந்து போயிட்டேன், வாங்க காமிக்கிறேன்னு. எப்போ சூரியன் வந்துருச்சுன்னா அது பார்க்க முடியாது, விடிய காலில் பார்த்தாதான். சூரிய வெளிச்சத்தில் அது தெரியாது, சூரிய வெளிச்சத்தில் அது தெரியாது. சூரியன் வர்றதுக்குள்ளே போய் பார்த்துடலான்னு விடிகாலையில் வந்தார். அப்போ அவர் வந்து யாரோ ஒரு போலீஸ்காரர் ஏதோ ஒரு தாக்க போனார், அதனால் வந்து அவர் இறந்து போயிட்டார். இவர் வயிற்று வலியில் போயிட்டார், இவருக்கு வலிப்பு. இப்போ ஒரு கால் தேர்தல் முடிவு முன்ன பின்ன வந்ததுன்னு வைங்க, இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம். உண்மையை சொல்ல போனால் திமுக ஆட்சி அமைக்கலாம் மீண்டும், இல்லை அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். திமுக ஆட்சி அமைச்சா அந்த வலிப்பு என்னவாக மாறும், அதிமுக ஆட்சி அமைச்சா இந்த வலிப்பு என்னவாக மாறும்? இல்லை, வலிப்பு வந்துருச்சு. இல்லை, இதோட அடுத்த எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இந்த வலிப்பு இப்படி ஆனாலும் இப்படி ஆயிடுச்சு. ஆமாம். இல்லை, அது நம்ம வந்து ஆட்சி அமைச்சால் அது அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆட்சி அமைப்போமா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாலேயே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலான்னு நினைக்கலாம்ல. எதுக்கும் சேஃப்டியாக வந்து சால்வ் பண்ணிடலான்னு. முடிவு வந்தப்புறம் ஒரு கால் வேற கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, அவருக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா, இல்லை நல்லா ஆகாமல் போகலாம். அது மருத்துவத்தை பொறுத்து இருக்கு, அவருடைய உடல்நிலை பொறுத்து இருக்கு. பட் இந்த தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாலேயே வேற ஒரு முடிவு வந்தாலும் வரலாம். ஓகே, இல்லை, நான் சொல்கிற முடிவு அவருக்கு ஒரு மருத்துவம் பார்த்து நல்லபடியாக அவருக்கு அந்த வலிப்பு நோய் குணமாற ஒரு நல்ல ஒரு தீர்வு, ஒரு முடிவு வரலான்னு அப்படி எடுத்துப்போம். நம்ம குற்றவாளியாக இருந்தாலும் ஒரு மனிதாபிமானமாக நினைக்கணும்ல. ஆக திருவேங்கடம், நாகேந்திரன், ஞானசேகரன் தேர்தல் முடிவுக்கு முன்னால் இவர் வலிப்புக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். ஓகே, நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தாக தஞ்சாவூர்லேருந்து பார்த்தசாரதி கேட்கிறார், தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பங்குள்ளது என்கிறாரே ராகுல் காந்தி. இது வந்து அவர் தெரியாமல் சொன்னாரா, இல்லை நல்லா தெளிவாக சொன்னாரா? இல்லை, அவர் சமீப காலத்தில் அவர் இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒன்றா பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இவர் முதல்வர் ஸ்டாலினோடு இணைந்து பிரச்சாரத்தில் எங்கேயுமே கலந்து கொள்ளாததும், அவரை சந்திக்காமல் விட்டதும், அப்புறம் நம்ம போன தடவை பேசணும், டிஆர் பாலு வந்து சோனியா அவர்களிடம் பேசி ஒரு முறை ஸ்டாலின் பெயரை உச்சரிக்க சொல்லுங்கள் பிரச்சாரத்தில் பேசும்போது, அது கூட அவர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரே ஒரு தடவை சொன்னார் போல இருக்கு, ரொம்ப நான் சுகால் மேலாக அப்படி சொல்லி விட்டுட்டாரு அப்படின்னு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் இப்போ சாதாரணமாக இருந்தால் அவர் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாருன்னு நினைக்கலாம். இந்த பின்னணியெல்லாம் பார்க்கும்போது அவர் வேணும்ட்டே சொல்லியிருப்பாரோ, தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அதிமுகவிற்கு பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசும்போது அதை யாரையோ எரிச்சல் படுத்தணும்னு நினச்சி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா வந்து இப்போது அதாவது கூட்டணி ஏற்பட்ட பிறகும் அவருக்கு அந்த கூட்டணி ஏற்பட்டதில் அவருக்கு வருத்தம் அதிகம். அது அவருடைய அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ தேர்தலுக்கு ஒரு 3 நாள் முன்னால் கூட ஒரு ஆங்கில பத்திரிகையில் பிரபலமான டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், 2 பக்கத்துக்கு வந்து பேட்டி, சென்டர் பேஜ் 2 பக்கமும் ஃபுல்லாக திமுக. அதாவது திமுக அதுக்கு முன்னால் தான் அவர் இது பேசினார், அவங்க வந்து இதுவே கொடுக்குறேன்னாங்க, தலைவாழை விருந்தே வைக்கிறேன் நாங்கள் தாவேகால, ஆனால் ஒரு சின்ன தோசையை வச்சு எங்கள் தலைமையை வந்து எங்களை வந்து ஒத்துக்க சொல்லிடுச்சு, நாங்களும் ஒத்துக்கிட்டோம் எல்லாம் பேசினாங்க. இதை பேசுனதும் இந்த ராகுல் காந்தி நடந்துக்கிட்டதையும் பார்க்கும்போது அவர் வந்து ஏதோ தவறி போய் பேசின மாதிரி தெரியல. இந்த தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நிலைமை எப்படி மாறுது, இந்த கூட்டணி நிலைமைகள் அதெல்லாம் எப்படி மாறுதுங்கிறது தெரியும். அடுத்ததாக சிவகாசியிலிருந்து கந்தப்பன் கேட்கிறார், பட்டாசு ஆலைகளில் விபத்து என்பது தமிழ்நாட்டின் தொடர்கதையாகி வருகிறது, அரசு நினைத்தால் இதற்கு தீர்வு கிடைக்காதா? வேதனையான விஷயம். அதாவது தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக ஆட்சியில் வந்து ஏறத்தாழ 20-26 ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 20க்கு மேலே விபத்துகள் நடந்து ஒன்றுலேயும் 8 பேர் 4 பேர் 2 பேருன்னு வந்து பலியாக இருக்காங்க. நம்ம கூட இதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து இப்போது ஏன் இந்த பேச்சு வருதுன்னா, விருதுநகரில் 30 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க, 28-30 பேர் இறந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு தான் வந்து பணியாளர்களுக்கு அனுமதி, ஆனால் 30 பேர் வேலை பார்த்துருக்காங்க.
அது வழக்கமாக என்னென்னா இவ்வளவு தான் அந்த கந்தக தான் வந்து சல்ஃபர் கந்தகம் அது இவ்வளவு தான் யூஸ் பண்ணலாம், அதோடைய வீரியம் இவ்வளோ தான் இருக்கலாம், சில வரைமுறைகள் இருக்குது. இந்த வரைமுறைகளை மீறி அதிக வீரியம் உள்ள பட்டாசுகள் தயார் பண்ணும்போது, ரெண்டாவது அதற்கான வந்து க்ளவுஸோ இல்லை அதுக்கான உபகரணங்கள் இந்த ஹெல்மெட் மாதிரி ஏதாவது முகக்கவசங்களோ அந்த மாதிரி வந்து இல்லாமல், அப்புறம் இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒரு கூலர் வைக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, பல விதிமுறை. இந்த விதிமுறைகளை வந்து அரசு வந்து ஆளும் அரசு எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அரசுன்னு நம்ம சொல்லும்போது அமைச்சரை தான் சொல்கிறோம்ல, அரசுன்னா அமைச்சர்களையும் சேரும் அதிகாரிகளையும் சேரும். அதிகாரிகள் வந்து அங்கே உள்ளூரில் அவங்கக்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அது எதை வந்து கண்காணிக்கணுமோ அதை முறையாக கண்காணிக்கவில்லை என்றால் அதோடைய பொறுப்பு உங்களுக்கு சேரும்ல. ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இவ்வளோ பேர் இதை திறந்துருக்கோம், இவ்வளோ 1% மழை அதிகமாக பெஞ்சதுன்னா அதுக்கு நாங்கள் தான் காரணம், திராவிடம் தான் காரணம்னு வந்து பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் தவறுகள் நடக்கும்போது அதுக்கு பொறுப்பேற்றணுமில்ல ஆட்சியில் இருக்கிறவங்க எந்த கட்சியாக இருந்தாலும். கண்டிப்பாக அந்த வகையில் தொடர்ந்து இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஏறத்தாழ ஒரு 20 நிகழ்வுகள் இந்த ஆட்சியில் மட்டும், இந்த திமுக ஆட்சியில் இந்த 2021க்கு அப்புறம் 20க்கு மேற்பட்ட விபத்துகள் நடந்து இருக்கின்றன, 20-30 ஒன்னொன்றுலேயும் பல உயிர் சேதங்கள். அதுக்கப்புறமும் கூட வந்து அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா நீ வந்து அது ஒரு இடத்துல இந்த இடத்துல எல்லா வித பட்டாசு தொழிற்சாலையும் விருதுநகர் சிவகாசி அந்த சுற்றுப்புறத்தில் தான் இருக்குது. இந்த விருதுநகரில் வந்து அப்படியே அந்த கட்டடமே இடிஞ்சு நொறுங்கி விழுந்துருச்சு ஃபுல்லாக. இப்போ எவ்வளவு பலமான ஒரு வெடி அந்த விபத்துடைய வீரியம் இருந்திருக்கணும். ஏறத்தாழ 30 பேர் வரைக்கும் 28-30 பேர் இறந்து போயிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா தவறுகள் எங்கேயுமே அதிகாரிகள் லெவல்லையாக இருக்கட்டும், ஏன்னா அதிகாரிகள் லெவலில் நடக்கிறது தான் அமைச்சர்கள் பொறுப்பே இருக்கிறாங்க. அமைச்சர் வந்து போய் ஒன்று கண்காணிக்க முடியாது, லைசன்ஸு கரெக்டாக நடந்துக்கிறான்னு அமைச்சர் பார்க்க முடியாது. ஆனால் அதிகாரிகளுக்கு அமைச்சர்கள் கேட்பார்களே என்ற பயம் இருக்கணும். அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி அரசியல்வாதிகளிடம் வந்து அவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது அப்போ அதிகாரிகளுக்கு பயம் விட்டு போய் விடுகிறது. நம்மளை கேட்டால் நம்ம பதில் கேட்க வேண்டியதான், காசு வாங்கும் போது நல்லா இருந்தது இல்லை, மாதம் அவ்வளோ வாங்குறீங்களா, நாங்கள் எங்கே போய் வாங்குறது, இப்படி தான் வாங்க முடியும், வந்தால் பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் வந்து பொதுமக்களுடைய நிலைமை பாருங்கள், கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனால் 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஆமாம், இதே அரசு இந்த இதில் செத்து போனால் 2 லட்சமும் நம்ம கொடுக்குறாங்க. இந்த பட்டாசு விபத்தில், இந்த பட்டாசு விபத்தில் கள்ளச்சாராயத்தில் வந்து அவ்வளவும் சட்டவிரோதம், தயார் பண்ணுறவன் சட்டவிரோதம், விநியோகம் பண்ணுறவன் சட்டவிரோதம், விற்பனை பண்ணுறவன் சட்டவிரோதம், அதுக்கு துணையாக நின்று 2 MLA உட்பட அரசியல்வாதிகள், வாங்கி குடிக்கிறவனும் சட்டவிரோதம், வாங்கி குடிக்கிறவன் பேர்லேயும் தப்பு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பட்டாசு அந்த தொழிலாளர்களை வந்து அவர்கள் வந்து குற்றவாளிகள்னு அவங்களுக்கு சொல்லவே முடியாது. ஒரு வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஏன் க்ளவுஸ் கொடுக்கல, எனக்கு ஏன் நீங்கள் முகக்கவசம் கொடுக்கல, ஒழுங்கான அந்த இதெல்லாம் இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? இப்போ இன்சூரன்ஸ்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா 10 பேர் வேலை பார்க்குற லேபர் அனுமதி வாங்கும்போது லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 30 பேர் வேலை பார்த்தான்னா இந்த 10 பேருக்கு தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும், 30 பேருக்கு கிளைம் பண்ண முடியாது, 20 பேருக்கு கிடையாது. இன்சூரன்ஸ் செஞ்சுருந்தாலே, செய்யாமல் இருந்தால் அதுவும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்போது இந்த அளவுக்கு இத்தனை விபத்துகள் தொடர்ந்து நடந்தும் எந்தவித நடவடிக்கை இல்லைன்னா என்ன, இந்த எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் ஈஸியாக வந்து பெண்கள் வந்து 2 வயசுலேருந்து 80 வயசு மூதாட்டி, 43 வயசு பெண்ணு, 60 வயசு மூதாட்டி இப்படி நடந்தாலும், அப்போ தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் மாடியில் படிச்சுட்டு இருந்த 12ஆம் கிளாஸ் பரீட்சைக்காக படிச்சுட்டு இருந்த பொண்ணை வந்து கஞ்சா அடிச்சுட்டு 3 பேர் போய் ஏறி குதித்து பாலியல் அத்துமீறல் பண்ணும்பொழுது அந்த பொண்ணு கத்தி அது பட்டா கத்தியால் வெட்டி ஆஸ்பத்திரியில் அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் 3 பேர் குதித்து போகும்போது ஒருத்த மட்டும் கீழே விழுந்து அதுக்குள்ளே சத்தம் கேட்டு ஓடி வந்து பிடிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவன் பாக்கெட்லேயே பாக்கெட்லாம் கொஞ்சம் பாக்கெட்டில் கஞ்சா இருந்திருக்கு. அப்போது கஞ்சா போதை தான் காரணங்கிறதுக்கு ஒரு நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த கஞ்சா போதையால் எங்கெல்லாம் நடந்திருக்கு. 22 வயது
இளைஞன் வந்து 80 வயது மூதாட்டியை ஒரு காட்டில் பழம் பறிக்க போனபோது அப்படி ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே பூந்து பண்ணவங்க தொடர்ந்து நடந்ததுன்னா, 1-2 இடத்துல நடக்கும்போது ஒரு அரசுன்னா என்ன பண்ணணும், தவறு நடந்ததுன்னா கூட உஷாராகி அடுத்து நடக்காமல் இருக்கப்பதான் தான் ஒரு அரசு இருக்கு, அதோடைய பொறுப்பு. எப்படி வந்து ஆனால் அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போகிறவன் கள்ளச்சாராயம் குடிக்கிறோன்னு தெரிஞ்சு தான் குடிக்கிறான், அவன் குற்றவாளி, அவனுக்கு 10 லட்சம். இந்த தொழிலாளர்கள் இவன் போய் அங்கே போய் வந்து எனக்கு ஏன் இதை கொடுக்கல, இன்சூரன்ஸ் பண்ணலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையா, எனக்கு ஹெல்மெட்டு கொடுக்கலையா, க்ளவுஸ் கொடுக்கலையா, இந்த வீரியம் அதிகமாக இருக்கா கேட்டால் அவனுக்கு மறுநாள்லேருந்து தினக்கூலி தானே, வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுவான். அவன் வயிற்று பழப்புக்கு அவன் அதுவும் அந்த ஏரியாவில் வந்து அதை தவிர வந்து அந்த சிவகாசி விருதுநகரில் வந்து பட்டாசு தொழில், கேலண்டர் பிரிண்ட் தொழில், இது 2 தான் வந்து அந்த அந்த ஏரியாலேயே அதிகமான தொழில், அதாவது வேலைவாய்ப்புள்ள தொழில்கள். 2மே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதோடைய விற்பனை. தீபாவளியும் போது இல்லை அதை ஒட்டி கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் போது விற்கிறது தான், ஆனால் வருஷம் பூரா தயார் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேலண்டர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வாங்குவோம் வருஷ ஆரம்பத்தில், ஆனால் வருஷம் பூரா அவங்க வந்து தயார் பண்ணுவாங்க. பாருங்க அவங்களுடைய நிலைமை பாருங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவனை வந்து வேலை கிடைச்சா போதும், கூலி கிடைச்சா போதும்னு எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ ஆபத்து இருந்தாலும் போகிறான். அவனுக்கு இல்லை நீங்கள் 10 லட்சம் இல்லை 15 லட்சம் கொடுக்கணும். அது இறந்து போனப்புறம் கொடுக்கறது ஒன்று. முதல்ல இதை வந்து வராமல் முன்னெச்சரிக்கையாக 2 இடத்துல விபத்து நடந்ததுன்னா உடனடியாக எல்லா இடத்துலையும் டைட் பண்ண வேண்டியது தானே, கண்காணிப்பை அதிகப்படுத்தி முறையாக வந்து நடக்கலைன்னா லைசன்ஸை க்ளோஸ் பண்ணுங்க, இழுத்து மூட சொல்லுன்னு சொன்னால் ஒரு 10 கம்பெனி அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனியை தயார் பண்ண உற்பத்தி செய்கிறவங்கள வந்து தவறு செய்பவர்களை வந்து நீங்கள் மூடிட்டீங்க, லைசன்ஸை உரிமத்தை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி பேருக்கு அந்த பயம் வரும். நீங்கள் அவங்ககிட்ட வந்து உன் பேரில் என்கொயரி வருது காசு அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு மக்களுடைய துக்கத்திலும் இறப்பையும் மாதிரி அதுலேயும் வந்து காசு பார்க்கறது அப்படின்னா, பிறப்புலேயும் காசு இறப்புலேயும் காசு, எதை தொட்டாலும் காசு அப்படின்னு வந்தால் இதுதான் நிலைமை, வேதனையான நிலைமை. பார்ப்போம். ஓகே சார். அடுத்தாக தாம்பரத்துலேருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், சீனாவில் கோடீஸ்வரர் இறந்தவுடன் அவரது கல்லறை அருகிலேயே அவரது மெக்சிகன் பென்ஸ் காரையும் புதைத்து உள்ளார்களே. இல்லை, அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரம் மெர்சிடஸ் பென்ஸு. அது 1.5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபா வரைக்கும் மெர்சிடஸ் பென்ஸில் பல வகையானது இருக்குது, எந்த வகையானு தெரியல. அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ஒன்று. அவரே ஒரு கால் விருப்பப்பட்டு சொல்லிட்டு போகிறோம் எனக்கு பக்கத்தில் புதைங்கன்னு, இல்லை இவங்களா உறவுக்காரங்களா முடிவு பண்ணாங்களா தெரியல, அவரை புதைச்சிட்டு பக்கத்துலேயே பெருசாக ஒரு பள்ளம் தோண்டி அந்த மெர்சிடஸ் பென்ஸ் காரையும் எவ்வளோ கோடி ரூபாயோ அது பரவாயில்லன்னு அதையும் புதைச்சிட்டாங்க. சீனாவில் நடக்கும், நம்ம ஊரில் நடந்தது வைங்க, நீ புதைச்சிட்டு போயிடுவாங்க, 1 வாரம் பொறுத்து பார்த்தா காணாமல் போயிடும். அதனால் நம்ம ஊரில் வந்து சாதாரணமாக இதை சொல்லக்கூடாது, இறந்து போன ஆள் வந்து கொண்டு போய் அங்கங்கே ஏதாவது ஏதோ மோதிரம் தப்பி தவறி கவனிக்காமல் அதை விட்டு வச்சா அதுவே நிலைமை என்னன்னு தெரியாது. நான் சொல்லுது பொதுவாக யாரையும் எந்த தொழிலாளர்களையும் தவறாக சொல்லலை, நம்மளுடைய சமுதாய நிலைமை அப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. அதாவது இன்னொருத்தனுடைய ஒரு துக்கத்தில் தான் நம்ம வந்து லாபம் பார்க்கணுன்னு இப்போ தான் அதை பற்றி அதே மாதிரி பேசணும். அந்த மாதிரி சீனாவில் இந்த மாதிரி வந்து பக்கத்தில் புதைச்சா, மெர்சிடஸ் பென்ஸ் புதைச்சா கூட அது அப்படியே இருக்கும். நம்ம ஊருக்கு அது இதெல்லாம் சரிப்படாது. இதை பார்த்துட்டு யாரும் வந்து அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ண வேணாம். சைக்கிளில் புதைச்சா கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பத்திரம். அவ்வளோதான். அடுத்ததாக பல்லாவரத்துலேருந்து வேதாச்சலம் கேட்கிறார், அரசியலுக்காக சில நாடகங்கள் சாதாரணம் என்கிறாரே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். காலையில் ஒன்று பேசுறது, சாயந்தரம் ஒன்று பேசுறது, திடீர்னு வந்து 10%ங்கிறது 18 அப்புறம் திடீர்னு 50 அப்புறம் 500 100 மறுபடியும் அந்த 200. அதாவது இந்த ஏற்றுமதி அங்கே இறக்குமதி வரி இதெல்லாம் இவ்வளவும் பேசிச்சு. அப்புறம் வந்து அப்போ இந்த ஈரானோட பண்ணது நாடகம் தானே. ஒரு காலத்தில் ஈராக்கில் சதாம் ஹுசேன் இருக்கும்போது அவர் வந்து பயாலாஜிக்கல் வெப்பன், உயிர்கொல்லி அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அடின்னு அடித்து அவரை சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ் ஃபார் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க.
அங்கே வந்து கிடைச்சதா எந்த தகவலும் இல்லை. அவங்க தயார் பண்ணியிருந்தால் அங்கே தானே இருந்திருக்கணும். ஆப்கானிஸ்தான்லேயும் இதே தானே பண்ணாங்க, ஒரு காலத்தில் வியட்நாம்லேயும் அதே தானே பண்ணாங்க. ஆக இந்த நாடகம் தான் அது வந்து அரசியல்னால் நாடகம்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னார், அரசியலில் நாடகம் சாதாரணம்ங்கிறார். நம்ம என்ன சொல்கிறோன்னா அரசியலே நாடகம் தான், எங்கள் அமெரிக்காவிலும் அரசியல் நாடகம் தான். ஓகே சார். அடுத்ததாக முத்துப்பேட்டையிலிருந்து ஜமால் முகமது கேட்கிறார், திருச்சி கிழக்கு பெரம்பூர் 2 தொகுதிகளிலும் எம்எல்ஏவாகி மாதம் ஒரு முறை 2 தொகுதிகளுக்கும் வருவேன் என்கிறாரே தாவேகா தலைவர் விஜய். கீழே இருக்கிறவன் வந்து ஒருத்தன் ஏதோ ஒரு வேட்பாளர் வந்து 2043 தொகுதியிலையும் நான் திருத்தணி வேட்பாளரும் 2043 தொகுதிகளிலும் நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னார். அதுக்கு முன்னால் யாரோ வந்து 264 தொகுதியோ 67 தொகுதியில் ஜெயிப்பேன்னாரு. வேறு யாரோ சில பேர் வந்து 30 தொகுதியில் ஜெயிச்சு எங்கள் தளபதி முதல்வர் ஆயிடுவார்னு இப்படிலாம் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து அடிப்படையாக அரசியல் என்ன தெரியும்னே தெரியாத அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் திடீர்னு வந்து செயற்கை நுண்ணறிவுக்கு வந்து தனியாக ஒரு நகரம் அமைப்போம், அது அமைச்சரவை அமைப்போம்னு. நமக்கு முதல்ல நம்ம கூட பேசணும், இந்த இயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கு அப்புறம் இல்லை செயற்கை நுண்ணறிவுக்கு போகணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நேச்சுரல் இன்டெலிஜென்ஸே இல்லைன்னு. இப்போது இவர் தலைவர், கட்சியின் தலைவர் 2ல் நிற்கிறாரு. 2லையும் ஜெயிப்பாரா இல்லையா மக்களுடைய முடிவு. 2லையும் ஜெயிச்சா ஏதாவது ஒன்று வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். 6 மாதம் பொறுத்து இடைத்தேர்தல் வரும். 2லையும் ஜெயிச்சு அவர் மாதத்துக்கு ஒரு தடவை 2 தொகுதிக்கும் வர்றேங்கிறாரு. எப்படி வருவார் 2லையும்? அப்படின்னா அவர் எம்எல்ஏவாக இருக்கணும். இந்த அடிப்படை அரசியல் தெரியாமல் ஒரு அரசியல் கட்சியில் தலைவராக இருக்க முடிகிறதே. நம்ம அவ்வளோதான் சொல்லணும். ஆனால் நம்ம என்னன்னா ஒரு அடிப்படை அரசியல் தெரிஞ்சவர், ஏன்னா அரசியல் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நேர்மையாக இருக்காரா, நல்லவராக இருக்கிறாரா, வல்லவராக இருக்கிறாரா, இதெல்லாம் அடுத்தது. பேசிக்காக இதெல்லாம் தெரியாமையே அரசியலுக்கு வந்துட்டா அது என்ன ஆயிரும்னா, தலைவரோ இல்லை தொண்டரோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க வந்து திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை தெரியுமா? ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அதில் ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன தெரியும், எந்த பக்கம் போகணும்னு தெரியும். அழணுமா, அழுதா ஏதாவது பயன் உண்டா, இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை நிலைமை தான் வந்து வரும். இந்த மாதிரி ஒரு அடிப்படை அரசியல் தெரியாத கட்சி வந்து அதிகாரத்திற்கு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வந்தாலோ இதுதான் நடக்கும். ஓகே சார். அடுத்ததாக வேப்பந்தட்டையிலிருந்து கிள்ளிவளவன் கேட்கிறார், என் எம்பி தொகுதியை ஒரு பெண்ணுக்கு விட்டுத்தர தயார், மோடியும் அமித்ஷாவும் தயாரா என்று சவால் விடுகிறாரே காங்கிரஸ் தலைவர் மாணிக் தாக்கூர். அந்த பெண்கள் மசோதா விஷயம் வரும்போது பேசினார்னு நினைக்கிறேன். இவருடைய இதை வந்து விட்டு தரார், ரைட்டு. மோடி அது பேசியிருக்காரு, மோடி வாரணாசியும் விட்டு கொடுப்பாரா, இவர் அமித்ஷா அவருடைய குஜராத்தில் ஏதோ ஒரு தொகுதியில் நின்னார், அதை விட்டு கொடுப்பாரான்னு. இதுக்கு அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இவர் வேணா விட்டு கொடுத்துட்டு போட்டோம் இவர் இன்றைக்கி இவருடைய தொகுதியில். 2வது பெண்களுக்கு வந்து இவர் என்ன விட்டு கொடுக்கறது, இவரோட கட்சி தலைமையில் முடிவு பண்ணணும். ஒரு கால் இவருடைய தொகுதியில் ஒரு பெண்ணை நிற்க வச்சுட்டு இவருக்கு வேற ஒரு தொகுதி கூட கொடுக்கலாம் இல்லையா? பொதுவாக இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் சொல்கிறேன். இந்த தொகுதி தான் இல்லை, இப்போ கரூரில் நின்ன செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு காரணமாக கோவை தெற்குக்கு வந்துட்டார்ல, அந்த மாதிரி எவ்வளோ மாறி இருக்குல்ல. அந்த மாதிரி இவர் வந்து இதே மாதிரி அவர் விட்டு தர தயாரானா சரி பரவாயில்ல, வாரணாசியை ஒரு பெண்ணுக்கு விட்டு கொடுத்துட்டு அவர் அகமதாபாத்தில் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு மோடி. இதில் என்ன சவால் வர்றதுக்கு என்ன இருக்குது? மாணிக் தாக்கூர் தைரியம் இருந்தால் எப்படி சவால் வரணும்? தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஒரு பெண்மணியாக வருவதற்கு திமுக ஒத்துக்கொள்கிறதா அப்படின்னு கேட்டால் அது வந்து துணிச்சல். திமுகவில் பெண்களே இல்லையா? குடும்பத்திலேயே இருக்காங்களே, வெளியில் கூட போய் தேட வேணாம், உங்கள் குடும்பத்திலே இருக்காங்க. கனிமொழி அம்மையார் இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு அந்த முதல்வர் பதவியை விட்டு கொடுக்க ஸ்டாலின் தயாரா கேட்பாரா? இப்போ அது மட்டும் பத்தாதுன்னு அவங்க அழகிரி, மூக்க அழகிரி அவர்களுடைய மகள் கயல்விழியும் அரசியலுக்கு வருவாங்க போல தெரியுது இந்த தேர்தலுக்கு அப்புறம். அதாவது இந்த பீரியடில் அரசியல் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள். வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
முக அழகிரி. ஏன்னா அவருக்கும் கருணாநிதியுடைய மூத்த மகன் இல்லையா, அவர் ஒதுங்கி இருந்தாலும் அவருடைய மகன் அவர் உடல்நலம் சரியில்லாகும் போது அப்போது ஒரு பெண்ணுக்கு விட்டு தர தயாரானு ஸ்டாலினை பார்த்து கேட்பாரா மாணிக் தக்கூர் தைரியமா? அதனால் வந்து ஐயா முதல்ல தமிழ்நாட்டு அரசியலை பேசுங்கய்யா, அப்புறம் நீங்கள் அங்கே போய் மோடியை வந்து அதை விட்டு கொடுப்பாரான்னு கேட்குறீங்க. ஓகே சார். அடுத்ததாக திருவாலைக்காவிலிருந்து செல்லப்பா கேட்கிறார், இன்னும் 50 வருடங்கள் ஆனாலும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விட மாட்டோம் என்கிறாரே அமைச்சர் ஏவா வேலு. தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ரெண்டாவது நீதிமன்றம் இது வந்து மக்களாக முடிவு பண்ணதில்லை, ஒரு கட்சி முடிவு பண்ணதில்லை. அதை தொடங்கி வைத்தது ஏதோ ஒரு இந்து இயக்கமாக இருக்கலாம், அதெல்லாம் வேணா இருக்கலாமே தவிர ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இது நிலுவையில் இருக்குது இந்த வழக்குகள்லாம். சப்போஸ் உச்ச நீதிமன்றமோ இல்லை உயர் நீதிமன்றமோ அது காம்பிட்டன்ட் கோர்ட் எதுவோ அது வந்து ஏற்றணும்னு சொன்னால் 50 வருஷமும் ஆனாலும் நாங்கள் ஏற்ற விடமாட்டோம்னா என்ன அர்த்தம்? உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் நாங்கள் விடமாட்டோம்னு அர்த்தமா? அப்படி ஒரு அமைச்சர் சொன்னால் அதுவே வந்து ஒரு நீதிமன்ற அவதூறு ஆகாதா? என்ன தமிழ்நாட்டில் என்ன கஷ்டமாக இருக்குன்னா, புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களும் இந்த அடிப்படை அரசியல் தெரியாமல் பேசுகிறாங்க. சட்டம் அரசியல் ரொம்ப வருஷமாக பல கட்சிகள் இருந்து அமைச்சர்களாக இருந்து பெரிய புள்ளின்னு வந்து இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள். நான் மூத்தன்னு சொன்னேன், உங்கள் காதில் வேறு மாதிரி ஏதாவது விழுந்துரு போகுது. ஏன்னா கரெக்டாக தான் விழுந்துதா? ஏன்னா சமயத்தில் இந்த ஆடியோ சொல்ல முடியாது. நான் மூத்தன்னு சொல்ல போக அவர் வேற என்னமோ சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து மூத்த அரசியல்வாதிகள் இவங்களுக்கே தெரியல. 50 வருஷம் ஆனாலும் நாங்கள் ஏற்ற விட மாட்டோம்னா உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ சொல்லிச்சுன்னா ஏற்ற விட மாட்டிங்களா? நீங்கள் ஏற்ற விட மாட்டேன்னு சொன்ன அந்த போலீஸ் கமிஷனரும் அந்த கலெக்டரும் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டாங்கல்ல கோர்ட்டில் நின்று, அது சும்மா பில்டப்பு, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக திருநின்றவூர்லேருந்து பரமேஷ் கேட்கிறார், 2026 சென்சஸ் விவரங்களை வைத்து லோக்சபா இடங்கள் மாநிலங்களுக்கு மறுவரை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு உள்ளதில் 10 இடங்கள் குறையுமாமே. இதைத்தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மறுவரையறையில் வந்து புரியாமையே தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்து திமுக அல்லது திமுக கூட்டணி வந்து எதிர்கட்சிகள் இந்தியா முழுக்கவும் சரி தமிழ்நாடு உட்படன்னு வைங்க, இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. இவங்க அவங்க வந்து மறுவரையறை பண்ணுறேன்னு சொன்னபோது முதல்ல 2011 சென்சஸ் வச்சு பண்ணுறான்னு. அது ரொம்ப பழசு. 2011 ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, எல்லாத்துலேயும் 50% ஏற்றிடுவோம். நான் கூட முன்னாலே பேசினேன். உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி மக்கள் தொகை, தமிழ்நாட்டில் 8 கோடி கீழே. உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு இப்போ சீட்டு? 80. மறுவரையெல்லாம் இல்லாமையே 80. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய அதில் பாதி 39. அப்போ ஒன்று அவன் மும்மடங்கு பாப்புலேஷன்றதுனால அவனுக்கு 3 பங்குன்னா இன்னும் அதிகமாக வரணும். இல்லை நமக்கு வந்து அவனுக்கு வந்து 80ன்னா அதில் 3ஆல் வகுத்தீங்கன்னா நமக்கு 30 கூட வராது. 28 ஏதோ 30க்கு தான் வரும். 80 3ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வருதோ அதான் வரும். எதுக்கு சொல்கிறோன்னா, இப்போ இருக்கிறதே அந்த மக்கள் தொகையை ஏதோ ஒரு அடிப்படையில் வச்சு இப்போ இவங்க வந்து மத்திய அரசு சொன்னது இந்த மக்கள் தொகைக்குள்ளேயே போகாமல் எல்லாருக்கும் இப்போ என்ன இருக்கோ 50% கூட கொடுத்துட்றோம். 39 59ஆவது, 20 கேரளா 30ஆவது, அந்த 80 வந்து உத்தரப்பிரதேசம் 120ஆவது. இப்போ மத்திய பிரதேசத்தில் 8.7 வந்து கோடி வந்து மக்கள் தொகை, தமிழ்நாட்டில் 7.7 7.8 அதான் 8 கோடி கீழே. தமிழ்நாட்டில் எவ்வளோ? 39. மத்திய பிரதேசத்தில் இப்போ எவ்வளோ தெரியுமா? 29. வட மாநில தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றனன்னு சொல்கிறாங்களே, உண்மையில் பார்த்தா வட மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றனன்னு சொல்கிறதுக்கு ஒரு 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 இது லாஜிக் இருக்குது. இல்லை தென் மாநிலங்களுக்கு ஒரு முன்னுரிமை எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. 8 கோடிக்கு மேலே அவன் வச்சுருக்கான், அவனுக்கு 29. 8 கோடிக்கு கம்மியாக கொஞ்சம் அதை ஒட்டி கீழே இருக்க உங்களுக்கு 39, 10 சீட் அதிகம். இதில் 2000 இப்போ வந்து நீங்கள் இல்லை இந்த 50%ன்னு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் மக்கள் தொகையே இல்லாமல் எல்லாருக்கும் 50% ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னது ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன? சரி
2026 இப்போ வந்து சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2027 மார்ச் 31ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ அது வந்து முடியும், அந்த சென்சஸ் முடிவு. அந்த முடிவில் வரும்போது இருக்கிற மக்கள் தொகையை கணக்கு பண்ணி பார்த்தால் யாருக்கு எவ்வளோ அதுதான் வேணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், நமக்கு நெகட்டிவ் அளவு வரும். அதைத்தான் சொல்கிறீங்க. ஐயா இல்லை, அது இப்படி பார்த்தால் ஆந்திர பிரதேசத்துக்கு இருக்கிறத விட 5 கம்மியாகும், தெலுங்கானாவுக்கு 3 கம்மியாகும், தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 29 ஆகிடும். அப்புறம் வந்து கர்நாடகாவுக்கு 2 குறையும், கேரளாவுக்கு 7 குறையும். நீங்கள் அப்போ இந்த சவுத் இந்தியா தென்னிந்தியாவை மட்டும் பார்த்தீங்கன்னா 5, 3, 8, ஒரு 10, 18, 20, 27 சீட்டு குறைஞ்சி போயிடும். இப்போ உள்ளது ஒரிசாவுக்கு 4 குறைஞ்சி போகுது, மேற்கு வங்காளத்துக்கு 4 குறைஞ்சி போகுது. சரி, உத்தரப்பிரதேசம் என்ன ஆகுதுன்னா 12 அதிகமாகுது, பீகாருக்கு 10 அதிகமாகுது, மத்திய பிரதேசத்துக்கு 5 அதிகமாகுது, ராஜஸ்தானுக்கு 7 அதிகமாகுது. 2026 இப்போது எடுக்கப்படும் மக்கள் தொகை இதைத்தான் நீங்கள் வந்து கணக்கெடுக்கணும். அது 27 முடிவு வருது, இந்த சென்சஸ் எடுத்து முடிச்சு. அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு. நமக்கு உள்ள சலுகையும் அது எதனால் கொடுத்தாங்களோ அது சலுகையோ என்னவோ அது இருந்தது அது வந்து குறைஞ்சி. முன்னால் வந்து 57 வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ்ன்னு பண்ணும்போது 41 இருந்தபோது 39 ஆச்சு. அப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்தது, என்ன பண்ணுச்சு? போராட்டம் பண்ணிச்சா? பண்ணல. இப்போ 50%ன்னு வரும்போது நமக்கு 39ங்கிறது 59 ஆனால் அட ஒரு கட்சின்னு பாருங்கள், நான் திமுகன்னு சொல்லலை. 59 பேர் எம்பி ஆறான்னா அவனுக்கு சீட்டு வரும்போது வருது இல்லை, வருமானம் வருது இல்லை. இன்னமும் நிர்வாகத்திலான ரொம்ப ஸ்லோவாக இருக்கல சார். இப்போ 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி தொகுதி, இப்போ 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பின்னு வரும், நல்லா இருக்குமே. அது அதைத்தான் எல்லாரையும் அணுகலாம். அதான் சொல்கிறேன், அவனை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை மக்கள் அவர்களை அணுகி பிரச்சனைகளை சொல்வதோ, அவர்களும் வந்து பல இடங்களை நிதி ரொம்ப சுலபமாக போய் சேரும். 3 மாவட்டத்தில் போய் 3 சட்டமன்ற தொகுதிகள் தான் வந்து அதில் வரும் அப்படின்னா அங்கே உள்ள பிரச்சனைகள் உடனுக்குடன் அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும், மக்களும் அணுக வாய்ப்பு இருக்கும், நல்லது தானே நடக்கும். ஆமாம், அதை போய் கெடுத்து நான் கருப்பு கொடி ஏற்றுறேன், அதை ஏற்றுறேன், இதை ஏற்றுறேன்னு சொல்லி இப்போ என்னன்னால் இங்களா வாண்டனா போய் வண்டியில் ஏறி 2026 சென்சஸ் பிரகாரம் தான் பண்ணணும்னு எதிர்கட்சி அங்கேயே பேசியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் பல எதிர்கட்சிகள் பேசியிருக்காங்க. இப்போது அது மாதிரி கொண்டு வந்தால் ஆராசா கூட பேசினார். இப்போ அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதான் தமிழ்நாட்டுக்கு 10 சீட்டு காலியாக போகுது. இப்போ இவங்க வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா? இவன் வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு கலாட்டா பண்ணா நம்ம வந்து ஒரு ஆனா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எது நன்மை என்று இவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள் என்று சொல்வதை விட கவலைப்படவில்லை, அவ்வளவுதான். அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து குணசேகரன் கேட்கிறார், நீட் தேர்வினால் தற்கொலை செய்த அனிதா 1200க்கு 1720 மதிப்பெண்கள் பெற்றதாக உதயநிதி பேசியுள்ளாரே. ஆமா, அந்த வீடியோ பார்த்தேன் நானும். 1200க்கு அவர் 1720 மாதிரிலாம் எப்படி வந்து தோணுதுன்னு தெரியல. அது வேற வந்து தமிழில் ஒரு தடவை சொல்லிட்டு ஜனங்களுக்கு புரியாமல் போயிடுமோன்னு 1200க்கு 1720 இங்கிலீஷில் வேற மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறார் உதயநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி பேசி அந்த வீடியோ வருது. அனிதா அவர்கள் தற்கொலையை வந்து எவ்வளோ பெருசு இவங்க பண்ணாங்க, அது ஏதோ ஒரு பெரிய துக்க நிகழ்ச்சியாக வந்து கொண்டாடணும், அது ஒரு எல்லாரும் இந்த அரசியலாக்குனதெல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த 7.5% அரசு பள்ளியிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கணும்னு வந்ததுக்கப்புறம் 7 பேர் மட்டுமே ஆவரேஜாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து மெடிக்கல் சீட்டு வாங்கினாங்க தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்தவங்க. இப்போ கிட்டத்தட்ட 700 பேர் வாங்குறாங்க. அது மாதிரி ஒரு சாதாரண கூலிக்காரருடைய மகளோ மகனோ ஒரு ஒரு வேறு தொழிலாளிகள் வந்து சாதாரண நிலைமையில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து இன்றைக்கி வந்து டாக்டர் ஆவதற்கு வாய்ப்பு இந்த நீட் தேர்வு மூலமாகத்தான் கிடைக்கிது. ஏன்னு கேட்டால் 50 லட்சம் கொடுத்து சீட்டு வாங்கிறது, 40 லட்சம் கொடுத்து சீட்டு வாங்கிறதுங்கிறது அதெல்லாம் அடிபட்டு போய் அந்த பரீட்சை பாஸ் பண்ணணும். இல்லை தேர்வுனால வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனால் கூட தான் தற்கொலை பண்ணிக்கிறான், 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனால் கூட தான் 10 பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். அதுதான் அந்த பரீட்சையை வைக்காமல் இருக்க முடியுமா?
இல்லை ஏதோ ஒரு இன்ஜினியரிங்காக படிக்கிறான், இல்லை எங்கேயோ ஒரு தேர்வு பேங்க்குக்காகனா அதுக்கு தனியாக தேர்வு இருக்குது, பிஎஸ்ஆர்பி ஏதோ ஒன்று இருக்குது. அந்த தேர்வில் அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான், அவன் தற்கொலை பண்ணிக்கிறான்றதுக்காக வந்து தேர்வே இல்லாமல் அவனை வந்து எல்லாரையுமே வேலைக்கு சேர்த்துக்க முடியுமா இப்படிங்கிற ஒரு அந்த. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் உதயநிதி இந்த மாதிரி நிறைய அவரும் பேசும்போது வேறு ஏதோ ஒன்று பேசும்போது 1100 அது 1100 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 1300 ஏதோ மாற்றி தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தில் வந்து மாற்றி சொல்கிறது. இந்த மாதிரி நிறையா வந்து அந்த பேசும்போது இத்தனைக்கும் கையில் துண்டு சீட்டு வச்சுட்டு தான் பேசுகிறாங்க. துண்டு சீட்டு இல்லாமல் பேசுறது தான் வந்து கலைஞர்லாம் இருக்கும்போது அவர் துண்டு சீட்டு வச்சு பேசினதா சரியாக நான் பார்த்தது. எனக்கு தெரிஞ்சு நான் 3 முறை வந்து கலைஞரோட மேடையில் ஒன்றா இருந்திருக்கேன், அதுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர் துண்டு சீட்டு வச்சு பேசினதை பார்த்து மிஞ்சி போனால் அவர் வந்து அந்த அந்த அழைப்பிதழில் வந்து யார் யார் பெயர்கள் இருக்குன்றதை மட்டும் அந்த அழைப்பிதழை பார்த்து இன்னார் திருசக்தி சுந்தரராமன் அவர்களே, இன்னார் அவர்களே, இவர் அவர்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் அதை பார்ப்பார். அதை தவிர பாக்கி எல்லாமே எக்ஸ்டெம்போர்னு சொல்லுவாங்க, நேரடியாக. அதுவும் வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு ஒரு பேச்சு நடை உண்டு, அப்படி தான் பேசுவார். அந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிறவங்ககிட்ட எதிர்பார்க்கலன்னா கூட துண்டு சீட்டை பார்த்தாவது சரியாக படிக்கலாம், இல்லை அது பேசுகிறத வந்து ஒரு கண்ட்ரோலாக வந்து 1200க்கு 1720 மார்க் வாங்கியிருந்தால் அந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணுது? முதல்ல அப்படி வாங்கவும் முடியாது, அது வாங்கியிருந்தால் அது வந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. சரி, இப்போ தான் பேசணும். அடிப்படை அரசியலும் தெரிய மாட்டேங்குது, அடிப்படை சட்டமும் தெரிய மாட்டேங்குது, அடிப்படை கணக்கு ஆங்கிலம் தமிழ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அரசியல்வாதிக்கு மட்டும்தானே அந்த சௌகரியம் இருக்குது. பாக்கி நீங்கள் வந்து தூய்மை பணியாளர் ஆகணுன்னா கூட ஒரு பரீட்சை எழுதணும், இல்லை ஒரு நேர்காணல் ஒரு ஏதோ ஒன்று வந்துடுது. தூய்மை பணியாளருக்கே பரீட்சையெல்லாம் வருது, தேர்வு எழுதணும்னு வருது, இல்லை ஏதோ ஒரு விதமான தேர்வு முறை இருக்குது. இங்கே வந்து என்ன படிப்பு, என்ன கல்வி தகுதி, அனுபவம் எதுவுமே இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக முடியும், மக்கள் பிரதிநிதியாக முடியும், அமைச்சராக முடியும், முதலமைச்சராக ஆக முடியும். நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். அந்த அரசியல்வாதி ஆகிறதுக்கு மட்டும்தான் வந்து எந்த தகுதியும் அடிப்படை அறிவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே இல்லை நம்ம சொல்லலை. சட்டம் வரணும், இந்த அரசியலுக்கும் வந்து ஒரு தேர்வு வைக்கணும். அடிப்படை அரசியல் அறிவு, சட்ட அறிவு, அரசியல் சட்ட அறிவு இருக்கிற மாதிரி ஒரு தேர்வு பாஸ் பண்ணால் தான் எம்எல்ஏக்கு நிற்கணும்னு சொல்லுங்கள். இப்போ உள்ள பிரச்சனையில் ஒரு 90% பிரச்சனை இந்தியா பூரா தீர்ந்து போய்டும், தமிழ்நாடு உட்பட. இதுதான் நம்ம ஆசைப்படுறோம் நடக்கணும். ஓகே சார், கேள்விகளெல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு தேர்தலுக்கு முன்னால் நடந்தது. இருந்தாலும் பல இடங்களில் வந்து பணம் வந்து பறிமுதல் பாட்டது. அவர் கார்த்தி சிதம்பரம் அவர் இருந்த இடத்துல ஏதோ 13 லட்ச ரூபாயோ 14 லட்ச ரூபாயோ பிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. பல இடங்களில் கொடுத்தாங்க. மன்னாச்சநல்லூரில் நம்ம கிட்னி முறைகேட்டு புகழ் அந்த இவர் கதிரவன் நிற்கிறாரு. அவர் வந்து 1500 ரூபா வந்து நான் எங்கேயோ அந்த பக்கம் போயிருந்தேன், பண்ணும்போது அங்கே சொன்னாங்க 1500 ரூபா கொடுத்தாரு ஒரு ஓட்டுக்கு. சில இடங்களில் 2000 ரூபா. கோவை தெற்கு தொகுதியில் வந்து அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 5000 ரூபா கொடுத்துருக்காரு. சில இடங்களில் நம்மளே கூட காதூரில் பேசணும், 1 கிராம் தங்கம்னு சொல்லி அவன் ஒரு 50 கிலோவோ 60 கிலோவோ வாங்கி 50,000 பேருக்கு நம்ம கொடுக்குறாருன்னு. அதில் வந்து என்ன பிரச்சனைன்னா, அவர் வந்து கரூர்லேருந்து ஒரு 18 பேரை, இது அண்ணாமலை கூட பேசியிருந்தார், நம்ம பேசியிருக்கோம். கரூர்லேருந்து ஒரு 18 பேரை வந்து சுயேட்சை வேட்பாளராக கோவை தெற்கில் நிற்க வச்சு, அவங்க மூலமாகவும் அதே மாதிரி கரூர்லேருந்து 2000 பேரை கொண்டு திருமண மண்டபங்கள்லாம் இருக்க வச்சு அவருக்கு நம்பிக்கையானவர்களாக அவருடைய தொகுதியிலேருந்து, அவருடைய ஒரிஜினல் தொகுதியிலேருந்து வச்சு பண்ணார். கோவை நிர்வாகிகளை, திமுக நிர்வாகிகளை அவங்க மூலமாக வந்து இந்த பணப்பட்டுவாடா நடைபெறவில்லை. நாளே என்ன ஆயிடுச்சு, இந்த தேர்தலுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் இந்த கரூர் கும்பலுக்கும் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளரான கரூர் கும்பலுக்கும் கோவை திமுக நிர்வாகிகளுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. வாக்குவாதம், கைகலப்பு, தள்ளுமுள்ளு எல்லா விதமாகவும் ஏற்பட்டது. அது ஒரு பக்கம். அதில் பெண்கள் உட்பட, இது வீடியோவே வந்திருக்கு,
இருக்குது. அதுக்கு மறுநாளோ அதை ஒட்டியோ இந்த அம்மன் அர்ஜுனன்னா அவர் வந்து அதிமுக சார்பாக அதே தொகுதியில் அவரை எதிர்த்து நிற்கிறார். முடிவு எப்படி வரும்னு தெரியாது. பட் அவர் அதிமுக சார்பில் நிற்கிறார், கூட்டணி அதிமுக நிற்கிறார். இவங்க வந்து 5000 ரூபா வந்து ஒரு ஓட்டுக்கு பல இடங்களில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கோவையில் ராம்நகர் ஏதோ ஒரு பகுதி, அந்த பகுதியில் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னால் அவன் 2 மணி நேரம் கொடுத்து வர்றான். காவல்துறையில் சொன்னால் அவங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் மேலே உள்ள அதிகாரிகளை தான் மாற்ற முடியும், உயர் அதிகாரிகள். அடிமட்டத்தில் லோக்கலில் இருக்கிறவங்கள எல்லாரையும் அப்படியே மாற்றணுன்னா அது சாத்தியமே இல்லாத விஷயம். அப்படி சொல்லியும் வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் வந்து அங்கே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தகராறு நடந்து ஒரு 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 கட்டத்தில் வந்து இந்த கரூர் கேங்குன்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் வந்து போலீஸாரையும் இவங்களையுமே தாக்கியிருக்காங்க, போலீஸாரை தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தடியடி பண்ணி ஆரம்பிச்சிருச்சு. போலீஸாரை தாக்குனா அவங்க பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். தடியடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எல்லாம் பிரமாதமாக வருதே தவிர இந்த மெயின் சேனல் மீடியாவில் ஆர்எஸ்பி மீடியாக்களில் அது வராது. அது ஏன் வராதுன்னு நமக்கு தான் தெரியுமே. இது வரைக்கும் நடந்தது, ஏற்கனவே நடந்தது. இப்போ நான் சொல்ல போகிற அந்த காதோடு விஷயம் என்னென்னா, இது நடந்த உடனே தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறையின் ஒரு உச்ச அதிகாரி, தேர்தலும் போது தனியாக இப்போ வந்து மாற்றி போட்ட அதிகாரி, அவருக்கு இந்த கோவையில் இந்த கலாட்டா நடக்குது, போலீஸ் மீதே தாக்குதல் அப்படின்னா எவ்வளோ தைரியம். இத்தனைக்கும் போலீஸ் வந்து சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு, கண்டுக்காமல் தான் இருந்திருக்கு அடிமட்ட லெவலில். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வெளிப்படையாக வந்து அதிமுக குரூப்பில் வந்து பாருங்கள் பணம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பணம் மூட்டைகளை வந்து கையில் வச்சு தான் இருக்க அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதுவும் போலீஸ்காரர்களை தாக்கும் பொழுது வந்தவொடனே வரிசையாக அங்கேருந்து ஃபோன் வருது. யாருக்கு? உச்ச அதிகாரிக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தமிழ்நாட்டின் முதல்வரிடமிருந்தே ஃபோன் வருது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, காவல்துறை உச்ச அதிகாரிக்கு இது விஷயமாக தான் வருது. ஏன்னா அவருக்கு வரிசையாக தெரியுது இல்லை, இந்த அமைச்சர் ஃபோன் பண்ணுறாரு, அந்த அமைச்சர் ஃபோன் பண்ணுறாரு, கலெக்டர் ஃபோன் பண்ணுறாரு, அங்கே உள்ள காவல்துறை தலைவர் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ உடனே பின்னாலேயே முதல்வர்கிட்டேருந்து ஃபோன் வருது. என்னென்னா இதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. இந்த படம் இப்போ கூட பெரம்பலூரில் கூட பார்த்தீங்கன்னா, அது பெரம்பலூரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு திமுக நிர்வாகி ஜெயராமன் அவர்கிட்ட 2.44 கோடி பிடிச்சிருக்காங்க. 5 லட்சம் 10 லட்சம் பிடிச்சதெல்லாம் பேசுகிறோம் நம்ம. இதில் வந்து சாதாரண மக்கள், முன்னால் நம்ம பேசியிருக்கோம், ஒரு விவசாயி வந்து அவர் ஒரு 10,000 20,000 வச்சுக்கிட்டு ஏதோ டைல்ஸ் வாங்க போனார், குடும்பத்தோட ஒரு மச்சானியும் கூப்பிட்டு போனார். அதில் டிரைவர் 490 ரூபா வச்சுருந்தார் கையில். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 50,000 ரூபா வருதுன்னு சொல்லி அதை வந்து கணக்கு பண்ணி தேர்தல் ஆணையத்தில் கணக்கு பண்ணி எடுத்துட்டாங்க. ஏன் டிரைவர் வந்து ஒரு டீ சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு 490 ரூபா வச்சுருக்க மாட்டானா? அதை சீஸ் பண்ணுறதுனா எவ்வளவு அதாவது அபத்தம். கோடி கோடியாக போகும்போது விட்டுருவாங்க. இது ஒரு உதாரணம். அதையும் மீறி பிடிச்சிருக்கிறார்கள். நம்ம வந்து எதுவுமே பண்ணல தேர்தல் ஆணையம்னு சொல்லலை. அதாவது பிடிச்சதை விட விட்டது அதிகம், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். 2.44 கோடி பெரம்பலூரில் மாவட்டத்தில் வந்து ஒரு இடத்துல நடந்திருக்கு. இதெல்லாம் வரும்போது என்ன நம்ம சொல்ல வரோன்னா, ஏற்கனவே அதிகாரிகள் வந்து, நான் சொல்கிறது வந்து காவல்துறை ஆகட்டும் இல்லை அரசு IAS IPS அதிகாரிகள், ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பில் அவங்க வழக்கமாக வந்து பொக்கே வாங்கிடுவாங்க. இங்கே கொண்டு போய் கொடுக்கணுமா அங்கே கொண்டு போய் கொடுக்கணுமாங்கிறது அந்த அன்றைக்கி மே 4ஆம் தேதி காலையில் 10 மணின்னா ஒரு 10:15 உங்களுக்கு வந்து என்ன ஆரம்பிச்சு 1 மணி நேரத்தில் வந்து ட்ரெண்டு தெரிஞ்சு போகும். பொக்கே வாங்கி வச்சுருவாங்க. எங்கே கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது லாஸ்ட் மினிட்டில் டிசைட் பண்ணி, அந்த 11 மணிக்கு டிசைட் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல போய் நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் வருவீங்கன்னு எனக்கு அப்போவே தெரியும். அப்படி வழக்கமாக சொன்னால் ஏதாவது ஒரு பதவி, நல்ல பதவி கிடைக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நிலைமையில் இப்போ எதுக்காக சொன்னோன்னா, ஒரு முதல்வரிடமிருந்து வர ஒரு டெலிஃபோன் காலை வந்து ஒரு அதிகாரி,
அந்த அதிகாரியை வந்து நான் தவறு சொல்லல. அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, அந்த போலீஸ்காரர்களே தாக்கப்படும் நிலைமை, இதை வந்து வெளியில் பெருசு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வருது ஃபோனு. அது அமைச்சர்கிட்டேருந்து வருதா, முதலமைச்சர்கிட்டேருந்து வருதா, மற்ற அதிகாரிகள்கிட்டேருந்து வருதா அப்படிங்கிறது. ஏன்னா ஏற்கனவே அந்த அவர் வந்து அந்த உச்ச தலைவர் வந்து என்ன ஒரு வார்னிங் கொடுத்தாரு தேர்தலுக்கு முன்னால். எல்லாரும் வந்து போலீஸில் இருக்கிறவங்க உங்களுடைய மேலதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்கணும். சம்மந்தமில்லாத முன்னால் மேலதிகாரியாக இருந்தவர் இல்லை வெளியில் இருக்கிறவர் அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க ரேங்க் அதிகமாக இருந்தால் கூட அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலரே அனுப்பிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஒரு சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு கட்சி சார்பாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு. என்னன்னால் ஒரு முதல்வரோட ஃபோனை வந்து ஒரு உச்ச அதிகாரி எடுக்காமல் இருக்கார், அது வந்து அந்த நேரத்துக்கு எடுத்து ஏதாவது பிரச்சனை வரும், ஒரு சங்கடம் வருன்றதுக்காக அவர் எடுக்காமல் இருந்திருக்கலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த மாற்றத்தை நோக்கி அந்த அதிகாரிகளுடைய அந்த சைக்காலஜி வந்து மாற்றம் வரும்போல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி ட்ரெண்ட் இருக்கு போல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதுதான் காதோடு. ஓகே சார், நாள் காதோடு மாறுமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மாறுமே. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.